அன்பானவர்களே, வணக்கத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விவிலியம் சார்ந்த பல கதைகளை பேசி கொண்டிருக்கின்றோம். கடந்த காணொளி ஸ்தேவான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சி தான் இந்த காணொளி. நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக அதை பார்க்காமல் இருந்தால் அந்த காணொளியை பார்ப்பதற்கான லிங்க் அல்லது இணைப்பை நாங்கள் கீழே கொடுத்திருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துவிட்டு இதை பாருங்கள். அப்பொழுது நான் சொல்லக்கூடிய அந்த தகவல் உங்களுக்கு சரியாக புரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நாம் இப்பொழுது இந்த காணொளிக்குள் பயணிக்கலாம். நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக விவிலியம் சார்ந்த எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுடைய கருத்து பகுதியில் நீங்கள் பதிவிடுங்கள். அதற்கான தெளிவான பதில்களை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்று நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். காணொளிக்குள் செல்லலாம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கான களத்தை எடுக்கிறது. அந்த நீதிமன்றத்தை சார்ந்தவர்களும் ஆட்சியாளர்களும் மக்களும் அதற்கு உடன்படுகிறார்கள். ஸ்தேவானை கொண்டு வந்து ஒரு மலையின் மேல் நிறுத்தி வைக்கிறார்கள், ஒரு குன்றின் மேல். அந்த குன்றில் ஸ்தேவானை நிறுத்தி வைத்து அவர் மீது கல்லெறிய வேண்டும். இதுதான் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையாக இருக்கிறது. ஸ்தேவான் பயந்து விடுவார் என்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலுமே இருந்தது. கண்டிப்பாக கல்லெறிந்து கொள்கிறோம் என்கின்ற பொழுது அந்த மனிதன் பயந்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்பார் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் ஸ்தேவான் மிக தைரியமாக நின்று கொண்டிருந்தான். ஸ்தேவானுடைய ஆடைகள் கலற்றி எடுக்கப்படுகின்றன. அவன் கைகள் பின்னால் கட்டப்படுகிறது, அவன் கால்கள் கட்டப்படுகின்றது. அவன் முழங்கால் பணியிட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த குன்றின் மீது அவன் நிற்க வைக்கப்படுகின்றான். ஸ்தேவானின் உடலில் இருந்த ஆடைகளை கலற்றி அதை பாதுகாப்பாக வைத்திருந்தது யார் என்றால் சவுல் என்கின்ற மனிதன். இந்த சவுலை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக வேகமாக பயணித்து கொண்டிருந்த ஒரு மனிதன். எனவே அவனுக்கு ஸ்தேவானை அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவன் மிக தெளிவாக இருந்தான். எனவேதான் ஸ்தேவானின் உடைகளை எல்லாம் கலட்டி அதை பாதுகாப்பாக தன் கையில் வைத்து விட்டான். அவர்கள் கல்லெறிந்து கொல்லட்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது. ஸ்தேவான் அந்த முழங்கால் பணியிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் அவனை சுற்றி 71 பேர் நின்றிருக்கிறார்கள். அந்த 71 பேர் யார் என்றால் இந்த நீதிமன்றம், ஆட்சியாளர்களுடைய கைப்பிடிகள், இவர்களெல்லாம் ஸ்தேவானை சுற்றி நின்றிருக்கிறார்கள். அவர்கள் ஸ்தேவான் மன்னிப்பு கேட்பான் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஸ்தேவானுடைய முகம் தேவதூதர்களுடைய முகத்தை போல மாறுகிறது. அவனை சுற்றி அவனை கொல்ல வேண்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அல்லது கோபத்தில் நின்றவர்கள் ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்து பிரமித்து போய் விடுகிறார்கள். இவருடைய முகம் எப்படி தேவதூதர்களைப் போல ஜொலிக்கிறது என்று. ஆனால் அவர்கள் மனம் இறங்கவில்லை. எப்படியாவது இவரை கொன்றுவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் மக்களை தூண்டிவிட்டார்கள். நீங்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிவதற்கு தயாராகுங்கள் என்று தூண்டிவிட்டார்கள். அப்பொழுது ஸ்தேவான் அந்த மக்களிடம் பேசுகின்றான். மோசே காலத்தில் இருந்து, ஆபிரகாம் காலத்தில் இருந்து, அதன் பின்பு மோசே காலத்தில் இருந்து, அதன் பின்பு யூத கலாச்சாரங்கள் எந்தெந்த கோணத்தில் பயணித்தது என்றும், நாம் எப்படி மீட்பை தேடிக்கொண்டிருந்தோம், அந்த மீட்பு யாரிடமிருந்து வருகிறது என்பதை மையப்படுத்தியும் ஸ்தேவான் தேவகுமாரனை மையப்படுத்தி மிக ஆணித்தரமான கருத்துக்களை அந்த இடத்திலும் எடுத்து வைத்தான். அப்பொழுது சுற்றி நின்றவர்கள் மீண்டும் மீண்டும் இவன் தேவனுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுகிறான் என்று அவர்கள் கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு ஸ்தேவான் மீது கல்லெறிவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள். அப்பொழுது ஸ்தேவான் சொன்னான், வானத்திலே தேவனுக்கு அருகின் அவருடைய வலது பரிசத்தில், அதாவது வலது பக்கத்தில் தேவகுமாரன் நிற்பதையும் அவர்களை சுற்றி தேவதூதர்கள் இருப்பதையும் நான் பார்க்கிறேன். அந்த மகிழ்ச்சி எனக்கு போதும். எனக்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னான். ஆனால் அங்கு கூடியிருந்த மக்கள் அவன் சொல்வதை கேட்பதற்கு அவர்களுடைய காதுகள் தயாராக இல்லை. எனவே அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிய ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு கல்லும் அவனை கீறி சென்ற பொழுது ஸ்தேவான் பயப்படவில்லை, வேதனைப்படவில்லை. இறைவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தான். இறைவனை பார்த்து, ஆண்டவரே, நான் உம்மை நெருங்குவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று அவன் ஆண்டவனை பார்த்து பிரார்த்தித்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவனுடைய உடம்பு சல்லடையாக சிதைக்கப்படுகிறது. சிதைந்து அவனுடைய உடம்பு குற்றுயிராக மாறுகிறது. அப்பொழுது கூட ஸ்தேவான் இறைவனை பார்த்து சொன்னானா, என் மீது கல்லெறியக்கூடிய
இவர்கள் அறியாது இந்த பாவத்தை செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி இறைவனிடம் வேண்டினானா. கல்லெறியின் தாக்கம் வீரியமடைய ஸ்தேவான் மரணத்தை தழுவி விடுகிறான். முதலாக கிறிஸ்தவ மதத்திற்காக இரத்த சாட்சியாக மரித்த முதல் மனிதனாக ஸ்தேவான் நிலைத்தார் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு பதிவு. ஸ்தேவானின் மரணத்தை பார்த்த சவுலுக்கு மனதில் ஒரு சலனம். இந்த மனிதரை பார்த்தார் நல்லவராக தெரிகிறார், ஆனால் நாம் மதத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இதுபோன்ற விடயங்களில் நாம் சலனப்பட்டு விடக்கூடாது என்று சலனப்பட்ட மனதை கடினப்படுத்தி கொண்டானா. ஸ்தேவானுடைய உடல் எங்கு அடக்கம் செய்யப்பட்டது என்கின்ற விடயம் பெரும் தேடுபொரு பொருளாகவே இருந்தன. ஆனால் 400 ஆண்டுகள் கழித்து கமலா என்கின்ற ஒரு கிராமத்தில்தான் ஸ்தேவான் புதைக்கப்பட்டான் என்கின்ற செய்தி ஒரு கனவாக ஒரு போப்பாண்டர் ஒருவருக்கு தெரிய, அந்த போப்பாண்டவர் அந்த கிராமத்தை ஸ்தேவான் அடக்கம் பண்ணப்பட்ட கிராமம் என்று அறிவித்திருக்கின்றார். கிறிஸ்தவ மதத்தில் அதன் பின்பு தொடர்ந்து பல இரத்த பலிகள் அரங்கேறி இருக்கின்றன. ஆனால் ஸ்தேவான் என்கின்ற அந்த மனிதன் எழுப்பியிருந்த தாக்கம் கிறிஸ்தவத்திற்கு எழுப்பப்பட்ட மிகப்பெரிய விதையாக இருந்தது என்பதுதான் களம். நீங்கள் அறியாத பல செய்திகளோடு உங்களை நான் இன்று சந்தித்திருக்கின்றேன். ஸ்தேவானை போல நீங்கள் உங்களுடைய கொள்கைகளில் உறுதியாக இருங்கள். அது இறை சார்ந்த கொள்கையாக இருக்கலாம், அன்பு சார்ந்த கொள்கையாக இருக்கலாம், நன்மை சார்ந்த கொள்கையாக இருக்கலாம். இதில் எந்த கொள்கையாக இருந்தாலும் அதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். உங்களுடைய பெயர் என்றுமே நிலைத்து நிற்கும். நன்றியுடன் இன்பா.